இந்த மாதிரி நீங்கள் 10,000, 15,000, 20,000, 50,000 வரைக்கும் நீங்கள் பில்லு கட்டக்கூடிய கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம் போடக்கூடாது. ஆன் கிரிட்லேயே ஹைப்ரிட் இன்வெர்ட்டர்னு இருக்குது. அதை வாங்கி 3 பேட்டரி, 4 பேட்டரி, 10 பேட்டரி இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா, பகல் நேரத்தில் அதிகப்படியாக உற்பத்தி ஆகும். 9 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும். அந்த உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை உங்களால் பயன்படுத்த முடியாமல் போகும். அதை கொண்டு போய் பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, சாயங்கால நேரத்தில் குறிப்பாக 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் எல்லாரும் லைட்டு, ஃபேனு, ஏசி போடுவாங்க. அது பீக் ஹவர் சார்ஜஸ்ன்னு பேர். அதுக்கு 20% கரண்ட் பில்லு கூட. நீங்கள் ரூ. 12 கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் ரூ. 14.50 காசுக்கு அந்த கரண்ட்டை வாங்க வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிற எனர்ஜியை கொண்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பைபாஸ் மோடுன்னு ஒன்று இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக சாயங்காலம் நைட்டு 9 மணியோ 10 மணியோ எப்போல்லாம் பேட்டரி 40% போகுதோ ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட்டர் மோடு வழியாக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி லோடுக்கு போயிடும். அதனால் லோடு ரன் பண்ணுறதுலையும் பிரச்சனை இருக்காது. கரண்ட்டு பில்லையும் 70லேருந்து 80% குறைக்கலாம். கிரிட்டு ஸ்டெபிலிட்டியும் மெயின்டைன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் நம்ம கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணுறோம். வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் அதோட பேட்டரி சிஸ்டம் போடும்போது நமக்கு என்னென்னா ரொம்ப ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு சிஸ்டம். ஏசி இருக்கா, கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. லிஃப்ட் இருக்கா, கண்டினியூஸாக ஓடிக்கிட்டு இருக்கோம், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே நேரத்தில் கரண்ட்டு பில்லும் வராது. கூடுதலாக உற்பத்தியாகி பேட்டரியெல்லாம் நிறைஞ்ச பிறகு இருக்கக்கூடிய மின்சாரமானது நேரடியாக ஈபிக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். அப்போ பகல் நேரத்தில் ஈபிக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற மின்சாரம் நைட்டு நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுற இம்போர்ட் பண்ணுற மின்சாரத்துக்கு ஈக்குவல் ஆகிடும். இங்கே வீட்டுக்கு பணம் தர மாட்டாங்க. எக்ஸ்போர்ட் ஆன யூனிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. டோட்டல் எக்ஸ்போர்ட்டட் யூனிட்டு அதுலேருந்து டோட்டல் இம்போர்ட்டட் யூனிட்டை கழித்து பேலன்ஸ் இருக்கிற யூனிட்டுக்கு மட்டும் நீங்கள் பில் கட்டுற மாதிரி வரும். அதனால தான் வீட்டுக்கு சோலார் போடும்போது அந்த ஸ்கீமுக்கு நெட் மீட்டர் ஸ்கீம்னு பேர். இதுவே நீங்கள் கடைக்கு ஆன் கிரிட் போடுறீங்கன்னா அதுக்கு பேர் நெட் ஃபீட்-இன் ஸ்கீம்னு பேர். 50,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பில்லு வரக்கூடிய ஒரு கடை, கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, ஆஃபீஸ் இப்படி இருந்துச்சுன்னா தயவு செய்து ஆன் கிரிட் சிஸ்டம் மட்டும் போட்டுறாதீங்க. ரொம்ப ஃபெயிலியர் ஆகிடும். ஆன் கிரிட் சிஸ்டத்துக்கு போட்ட முதலீட்டை எடுக்கிறதுக்கு 10லேருந்து 12 வருஷம் ஆகிடும். ஆனால் இதுவே நீங்கள் ஹைப்ரிட் சிஸ்டம் போட்டு நீங்கள் இன்புட் கிரெடிட்டு ஜிஎஸ்டியில் இன்புட் கிரெடிட் எடுத்துட்டீங்க, இன்கம் டேக்ஸில் நீங்கள் டிப்ரிசியேஷன் 40% வரைக்கும் கிளைம் பண்ணுறீங்கன்னா 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே காஸ்ட்லியான ஹைப்ரிட் சிஸ்டத்துக்கு பேட்டரி போட்டாலும் கூட எடுத்துக்கலாம். உதாரணமாக நீங்கள் சொந்த பில்டிங் வச்சுருக்கிறீங்க. சொந்த பில்டிங்கில் ஆஃபீஸோ கடையோ வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு 90% வரைக்கும் லோன் கொடுத்துட்றாங்க. அப்போ முதலீடும் கம்மியாக போயிடுது. அந்த மாதிரி வகையில் பார்க்கும்போது 3 ஆண்டுகளில் உங்களுக்கு போட்ட முதலீடையும் எடுத்துகிட்டு லோனையும் கட்டி முடிச்சிடலாம். இந்த